Hello students. போன வீடியோவில் மூணாவது எம்சிக்யூ தொடர்பான சில விளக்கங்கள் பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாலாவது எம்சிக்யூ தொடர்பான விளக்கங்கள் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு எம்சிக்யூ தொடர்பான வினாக்களுக்குரிய விளக்கங்கள் நான் தொடர்ச்சியாக அதுக்குரிய வீடியோ செய்து போட வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய சப்போர்ட் கட்டாயமாக தேவைப்படும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, அதாவது நீங்க என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம், அதே மாதிரி ஏனைய நபர்களும் பிரயோசனம் அடைஞ்சு கொள்வதற்காக அவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவு வீடியோக்களை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு போடுவதற்காக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ரைட், ஓகே. ஸோ நம்ம இப்ப நாலாவது வினா தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஸோ நமக்கு 3 அச்சுப்பொறிகளின் உள்ளக செய்பணிகள் பற்றிய சில சொற்றொகுதிகள் கீழே பட்டியல்படுத்தப்பட்டுள்ளன. ஏ கூற்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நகரும் அச்சுத்தலை மூலம் கடதாசிக்கு எதிரே ஒரு மை நாடாவை அடித்தல் சொல்லப்படுது. அதே நேரம் நீங்க பி கூற்று பார்த்தீங்கன்னு சொன்னா, மை பொடியானது டோனர் சொல்லுவோம், ஒரு உருளை மீது அச்சிடப்பட்டிருப்பதற்கு கவரப்பட்டு பின்னர் கடதாசிக்கு மாற்றப்படுதல் சொல்லப்படுது. அதே நேரம் சி கூற்ற பாத்தீங்கன்னு சொன்னா, நாசி வாய்கள், அதாவது நொசல்ஸ், கடதாசியின் மீது மையை விசிறுதல் சொல்லப்படுது. இப்ப பின்வருவனவற்றில் எது புள்ளி அமைவுறு, அதாவது டாட் மெட்ரிக்ஸ், அதே மாதிரி மைத்தாரை மற்றும் லேசர் அச்சுப்பொறிகளை மேலுள்ள சொற்தொகுதிகளுடன் சரியாக பொருத்தமாக்குகின்றதுன்னு கேட்காங்க. அதாவது இதுல ஏ என்ன அச்சுப்பொறியை குறிக்கின்றது, பி என்ன அச்சுப்பொறியை குறிக்கின்றது, சி என்ன மாதிரியான அச்சுப்பொறியை குறிக்கின்றது என்று சொல்லி கேட்கின்றாங்க. சோ நமக்கு நேரடியா நம்ம விடையை சொல்வதற்கு முதல் பிரயோசனமாக இருப்பதற்காக நம்ம சில விளக்கங்களை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். ரைட். ஸோ நான் முதலாவது பார்ப்போம் என்னன்னு சொன்னா, டாட் மெட்ரிக்ஸ் பிரிண்டர்ன்னு சொல்லுவது. ஸோ இந்த டாட் மெட்ரிக்ஸ் பிரிண்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல தான் உங்களுக்கு என்னத்தை பயன்படுத்துவாருன்னு சொன்னா, ஒரு மை நாடா என்கிற விஷயம் இதுல தான் பயன்படுத்தப்படும். சரியா? இந்த மை நாடா என்கிற இந்த விடயத்தில் இதுல ஒரு மை நாடாவாக இருக்கும். சரியா? அதே நேரம் நீங்க இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல ஒரு தலை ஒன்று இருக்கும், அதாவது அங்கும் இங்கும் அசையக்கூடிய தலை. அதாவது நீங்க இங்க பிரிண்டனுடைய இந்த உள்பகுதி உங்களுக்கு இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு, இதுதான் அந்த தலையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மை நாடா இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேப்பராக இருக்குங்க. ரைட். அதான் அந்த மை நாடாக்கு தான் நம்ம என்ன சொல்ல முடியா, ரிபன் அப்படின்னு சொல்லப்படும். சரியா? அப்ப இந்த தலையில காணப்படக்கூடிய பின் மூலமாக என்ன செய்யப்படும் சொன்னா, அந்த பாருங்க, அந்த குறிப்பிட்ட அந்த எழுத்துக்கள் என்ன செய்யப்படும் சொன்னா, அந்த பின் மூலமாக தள்ளப்படும் போது அந்த பேப்பர் மீது என்ன செய்யப்படும் சொன்னா, அந்த அச்சிடப்படும். அதாவது பேப்பர் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதன் காரணமாக, அதாவது ஊசிகள் மூலம், அதாவது இந்த தலையில் காணப்படக்கூடிய இந்த ஊசிகள் மூலம் மை நாடாவினாக அந்த பேப்பர் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதன் காரணமாக நம்ம அந்த பேப்பர்ல குறிப்பிட்ட அந்த அச்சு பிரதிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். உதாரணத்துக்கு சோ நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சில ஒரு குறிப்பிட்ட இந்த வீடியோ மூலமா நீங்க அந்த அச்சு எவ்வாறு நடக்குதுங்கிறது நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த பேப்பர் என்ன செய்யப்படும்னா அச்சிடப்பட்டு பொறுத்து இருக்கு. ஸோ அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு அங்கும் இங்கும் அசையக்கூடிய ஒரு தலை பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கும் இங்கும் இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்குன்னு சொன்னா அசைஞ்சு கொண்டு இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, அந்த ரிபன், அந்த மை நாடா காணப்படுகிறது. அது குறிப்பிட்ட இடத்துல ஒரு அழுத்தங்களை பிரயோகிப்பதன் மூலம் அச்சிடப்படக்கூடிய மாதிரி இருக்கு. இது அந்த பேப்பர் மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதன் காரணமாக நமக்கு ஒரு வகையான சத்தம் கேட்கக்கூடிய ஒரு இரைச்சல் சவுண்ட் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்.
ரைட். ஓகே, ஸோ நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இப்ப டொட்மெட்ரிக்ஸ் பிரிண்ட் அப்படின்னு சொல்றது வந்து அதுல மை நாடா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த பிரிண்டர் வந்து பேப்பர் மீது அழுத்தத்தை பிரயோகிப்பதன் காரணமாக ஒரு இரைச்சல் சவுண்ட் ஒன்று ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து இது ரொம்ப மெதுவாகத்தான் நமக்கு அந்த பிரிண்டை வந்து நமக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லோவா தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம நாம பிரிண்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது பேப்பர்ல ஏற்படுகிற அந்த பிரிண்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மங்கலாகத்தான் இருக்கும். சரியா? இப்படி நமக்கு சில தீமைகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனா அப்படி இருந்தும் சில அரசு அலுவலகங்கள்லையும் வங்கிகள்லையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமாக இந்த டொட்மெட்ரிக்ஸ் பிரிண்டை பயன்படுத்துவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அதுல தீமைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே நேரம் வந்து நமக்கு நன்மைகளும் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து முதலாவது நன்மை என்னன்னு சொன்னா ரொம்ப சீப் ரேட்ல இருக்கும். அதாவது மிகவும் செலவு குறைந்ததுதான் இந்த டொட்மெட்ரிக்ஸ் பிரிண்டராக இருக்கும். ஸோ அதே நேரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதை மெயின்டெனன்ஸ் பண்றதும் ரொம்ப இலகுவாக நம்ம இதை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அதே நேரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம இந்த நிறைய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அளவான பெரிய சைஸ், அதாவது சின்ன சின்ன ஸ்லிப், நீங்க பேங்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன ஸ்லிப்ல எல்லாம் வந்து நமக்கு அந்த குயிக்கா பிரிண்ட் பண்ண தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு அந்த சின்ன ஸ்லிப்ல இருந்து அதோட கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ல எல்லாம் வந்து நம்ம நிறைய பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். அதே நேரம் வந்து அந்த கார்பன் காப்பி வந்து தருவாங்க நமக்கு. பேங்க்ல எல்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அந்த கார்பன் காப்பி 2, 3 இந்த கார்பன் காப்பிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இந்த டொட்மெட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சரியா? டொட்மெட்ரிக்ஸ் பிரிண்ட்ல வந்து இப்படி நமக்கு நிறைய நன்மைகள் இருப்பதன் காரணமாக அதை பயன்படுத்துறாங்க. இருந்தும் அதுல சில தீமைகளும் வந்து காணப்படுகிறது. ரைட்? ஓகே, ஸோ நம்ம அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து நமக்கு என்ன பயன்படுத்துறாங்கன்னா டோனர் வந்து பயன்படுத்தப்படுங்க. லேசர் பிரிண்டர்ல வந்து ஒரு டோனர் வந்து பயன்படுத்துவார்கள். அந்த டோனர்ங்கிறது வந்து என்னன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மை பொடி காணப்படும். அதாவது பொடின்னு சொன்னா அந்த பவுடர் மாதிரின்னு அந்த மை பொடி வந்து நமக்கு இந்த டோனருக்குள்ள காணப்படும். அதே நேரம் இதுல வந்து இந்த டோனர் காணப்படுற அதே நேரம் வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரம் ஒன்று இருக்குன்னு. இதுல வந்து ட்ரம்ங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு சுழலக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். சரி, அந்த டோனரும் சுழலக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதே நேரம் இந்த ட்ரம்மும் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த சுழலக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கும். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு அந்த லேசர் கதிர்கள் வந்து என்ன செய்யும்னா ஒரு ஆடி ஒரு மிரர் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு மிரர் ஒன்று இருக்கு. அந்த மிரர்ல வந்து அந்த லேசர் கதிர்கள் பட்டு இந்த ட்ரம்ல படும். சரியா? அப்ப இந்த ட்ரம்ல வந்து அந்த லேசர் கதிர்கள் படக்கூடிய அந்த இடத்துல வந்து ஏற்றம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஏற்றம் அடையும்னு சொன்னா அதாவது நேரேற்றம் வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த லேசர் கதிர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் படுகுதோ அந்தந்த இடத்துல எல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னா அந்த நேரேற்றம், அதாவது இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சார்ஜிங் எலக்ட்ரான் சொல்லலாம் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த எலக்ட்ரான் வந்து சார்ஜ் ஆகும், அதாவது நேரேற்றம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரேற்றம் அடைந்த இடத்துல வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னா இந்த டோனர்ல இருக்கக்கூடிய அந்த மை பொடிகள் வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னா கவரப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நேரேற்றம் என்ன செய்யும்னு சொன்னா இந்த டோனர்ல இருக்கிற மை பொடிகள் இருக்கு தானே, அந்த மை பொடியில வந்து கவரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த ட்ரம்ல ஒட்டிருக்கக்கூடிய அந்த மை பொடிகள் இருக்குது, அந்த மை பொடிகள் வந்து அந்த ட்ரம்ல வந்து ஒட்டப்பட்டிருக்கும். அந்த ஒட்டப்பட்ட மை பொடிகள் இந்த கீழாட என்ன செய்யுங்க பேப்பர் போகுது பாருங்க, அந்த பேப்பர்ல வந்து மறுபடி என்ன செய்யப்படும்னா அந்த மாற்றப்படும். சரி, அதாவது இந்த டோனர்ல இருக்கக்கூடிய அந்த மை பொடிகள் வந்து என்ன செய்யப்படும்னா அந்த நேரேற்றத்தினால் கவரப்பட்டு அந்த ட்ரம்ல வந்து ஒட்டிக்கொள்ளும். அந்த ஒட்டிக்கொண்ட அந்த மை வந்து அந்த ஒட்டிக்கொண்ட அந்த மை பொடி வந்து என்ன செய்யும்னா திரும்ப அப்படியே பேப்பருக்கு என்ன செய்யப்படும்னா இடமாற்றப்படும். அந்த பேப்பர்ல வந்து அப்படி அழுத்தி பேப்பருக்கு வந்து அந்த இடமாற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே நேரம் அந்த பேப்பரை தாண்டி வரும்போது நமக்கு அந்த குறிப்பிட்ட இடங்கள், அதாவது அந்த மை ஒட்டப்பட்ட பகுதிகளுக்கு நமக்கு அந்த பிரிண்ட் ஆகி வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்படிதான் அந்த லேசர் அச்சுப்பொறி வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ லேசர் அச்சுப்பொறிங்கிறது ரொம்ப வேகமாக நமக்கு பிரிண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் துப்புரவாகவும் தெளிவாகவும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். லேசர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் கலர்லையும் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்லையும் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அநேகமாக நீங்க உங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் மார்க் தரக்கூடிய டியூட்ஸ் நோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு லேசர் பிரிண்டர்ல தான் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. காரணம் அது தெளிவாகவும் துப்புரவானதாகவும் காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்?
ஸோ அப்ப இதுல சுருக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொன்னா, இந்த லேசர் பிரிண்டர் சொல்லும் போது அதுல இந்த லேசர் கதிர்கள் பயன்படுத்தப்படுது. லேசர் கதிர்கள் படக்கூடிய இடத்துல எலக்ட்ரான் வந்து சார்ஜ் ஆகுது. அந்த எலக்ட்ரான் சார்ஜ் ஆகக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த மைப்பொடி வந்து என்ன செய்யணும்னா அதுல இடமாற்றப்படுது, கவரப்பட்டு இடமாற்றப்பட்டு திரும்பி அந்த ட்ரம்ல இருக்கக்கூடிய அந்த ஒட்டப்பட்ட அந்த மைப்பொடியானது மறுபடியும் பேப்பருக்கு என்ன செய்யுதுன்னா இடமாற்றப்படக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நிறைய வடிவங்கள்ல வந்து உங்களுக்கு லேசர் அச்சுப்பொறிகள் வந்து நிறைய கடைகள்ல நிறைய வடிவங்கள்ல வந்து காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. ஸோ நம்ம அடுத்ததாக பார்ப்போம் என்னன்னு சொன்னா இன்ஜெக்ட் பிரிண்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல நாம பார்த்தோம்னு சொன்னா திரவ மை வந்து பயன்படுத்தப்படும். அப்ப நம்ம ஏற்கனவே வந்து நாம டாட்மெட்ரிக்ஸ் பிரிண்டரை பார்த்தோம், அதுல வந்து மை நாடா பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு லேசர் பிரிண்டர் பார்த்தோம், அதுல மை பொடி பயன்படுத்தப்படுகிறது. இன்ஜெக்ட் பிரிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு திரவ நிலையான மை வந்து இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. இது வந்து ஒரு திரவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு மை பயன்படுத்தப்படுது. ஒரு பம்ப் ஒன்று இருக்கு, கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பம்ப் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுலதான் அந்த திரவ நிலையில பாத்தீங்கன்னா இங்க்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திரவ நிலையான மை வந்து இதனூடாகத்தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல இந்த கூரான பகுதி இருக்குத்தான், இந்த கூரான பகுதியை தான் நம்ம இந்த நொசில் அப்படின்னு சொல்லுவாங்க, நாசி வாய்கள்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நாசி வாய்களினூடாக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திரவ நிலையில இருக்கக்கூடிய மை ஒவ்வொரு ட்ராப்ஸாக என்ன செய்யப்படும்னா விசிறப்படும். எங்க விசிறப்படும்னா பேப்பர் மீது என்ன செய்யப்படும்னா விசிறப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன செய்யப்படும் சொன்னா நமக்கு அந்த கலரிங் வந்து பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, அதாவது அதுக்குள்ள வந்து நீங்க 4 கலர்கள் பயன்படுத்துவார்கள் சொன்னா அந்த 4 கலர்களையும் அதுக்கேற்ற மாதிரி அது மிக்ஸ் ஆகி பிரிண்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து ஃபாஸ்டா பிரிண்ட் பண்ணக்கூடியது இல்லை, அதுவும் கொஞ்சம் ரொம்ப மெதுவா பிரிண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து நம்ம லேசர் பிரிண்டர் தான் எப்பவும் வந்து ரொம்ப தெளிவானதாகவும் துப்புரவானதாகவும் அந்த லேசர் பிரிண்டர் நீங்க கலர்ல எடுக்கும் போது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து ஒரு அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான தன்மையா இருக்கும். ஆனா இப்ப தற்காலத்துல வரக்கூடிய இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து ரொம்ப குவாலிட்டியா பிரிண்ட் பண்ற அளவுக்கு இப்ப நல்ல ரொம்ப டெவலப் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொன்னா, ஸோ நம்ம நம்முடைய வினா பகுதிக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் நகரும் அச்சுத்தலை மூலம் கடதாசிக்கு எதிர ஒரு மை நாடாவை பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும். ஏ என்று சொல்றது ஒரு டாட்மெட்ரிக்ஸ் பிரிண்டாக இருக்கும். அதே நேரம் நீங்க பி மை பொடியானது அதாவது டோனர் ஒரு உருளை மீது அச்சிடப்பட்டிருப்பதற்காக என்ன செய்யப்படுதுன்னா கவரப்படுதுன்னு, அதாவது டோனர்ல இருக்கக்கூடிய மை பொடி என்ன செய்யப்படுது ஒரு உருளை மீது கவரப்பட்டு பின்னர் கடதாசிக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா மாற்றப்படுகின்றது. இது தெரியும் உங்களுக்கு, லேசர் அச்சுப்பொறின்னு சொல்லி உங்களுக்கு குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பி கோட். அதே மாதிரி நாசி வாய்கள் கடதாசியின் மீது மையை விசிறுதல் சொல்லக்கூடியது ஒரு இன்ஜெக்ட் பிரிண்டாக இருக்கும். அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆன்சர் ஏ என்று சொல்லக்கூடியது ஒரு புள்ளி அமைவுறு அச்சுப்பொறியாக இருக்கும். பி என்று சொல்லக்கூடியது ஒரு லேசர் அச்சுப்பொறி. சி என்று சொல்லக்கூடியது ஒரு மைத்தாரை அச்சுப்பொறி. அப்போ உங்களுக்கு நீங்க முதலாவது ஆன்சரை வந்து தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நாம வந்து அடுத்த வினாக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கு.